செய்திகள். திருக்கோவில்கள் மற்றும் குருக்களுக்கு நலத்திட்ட உதவிகள் திருவண்ணாமலையில் கேப்டன் விஜயகாந்த் இன்று வழங்குகின்றார். அமெரிக்காவின் கடும் எதிர்ப்பையும் மீறி அணிசேரா நாடுகளின் மாநாடு. பிரதமர் மன்மோகன் சிங் இன்று ஈரான் பயணம். இலங்கை ராணுவத்தினருக்கு குன்னூரில் கொடுக்கப்படும் பயிற்சியை நிறுத்த முடியாது, மத்திய அரசு அறிவிப்பு. தமிழ்நாட்டில் லஞ்சம் ஊழல் அதிகரித்து வருகின்றது. திருமதி பிரேமலதா விஜயகாந்த் குற்றச்சாட்டு. வணக்கம். விரிவான செய்திகள். மக்களுக்காக மக்கள் பணி என்ற திட்டத்தின் மூலம் திருவண்ணாமலையில் இன்று நடைபெறும் நிகழ்ச்சியில் திருக்கோவில்கள் மற்றும் குருக்களுக்கு 20 லட்சம் ரூபாய் மதிப்பிலான நலத்திட்ட உதவிகளை கேப்டன் விஜயகாந்த் வழங்குகின்றார். மக்களுக்காக மக்கள் பணி திட்டத்தின் கீழ் கடந்த 26 நாட்களாக 5 கோடியே 20 லட்சம் ரூபாய் மதிப்பிலான நலத்திட்ட உதவிகளை ஏழை எளிய மக்களுக்கு கேப்டன் விஜயகாந்த் வழங்கியிருக்கின்றார். அதைத் தொடர்ந்து 27வது நாளான நேற்று வேலூரில் மக்களுக்காக மக்கள் பணி என்ற திட்டத்தின் கீழ் விளையாட்டு வீரர்களுக்கு 20 லட்சம் ரூபாய் மதிப்பிலான நலத்திட்ட உதவிகளை கேப்டன் விஜயகாந்த் வழங்கினார். கிரிக்கெட் விளையாட தேவையான உபகரணங்கள் 100 பேருக்கும், வாலிபால் விளையாட தேவையான உபகரணங்கள் 100 பேருக்கும் மற்றும் கூடைப்பந்து விளையாட தேவையான உபகரணங்களும் வழங்கப்பட்டன. இளைஞர் ஒருவருக்கு ஆட்டோ, மாற்றுத்திறனாளிகளுக்கு 3 சக்கர சைக்கிள்கள் மற்றும் திருநங்கைகளுக்கு அரிசி, சேலை உள்ளிட்ட நலத்திட்ட உதவிகளை கேப்டன் வழங்கினார். மேலும் கேப்டன் விஜயகாந்த் பிறந்த நாளை முன்னிட்டு நடத்தப்பட்ட பல்வேறு போட்டிகளில் வெற்றி பெற்றவர்களுக்கு கோப்பைகளும் பரிசு தொகைகளும் கேப்டன் வழங்கினார். இதைத் தொடர்ந்து விளையாட்டு ஆசிரியர்களுக்கு நினைவு கோப்பைகளும் வழங்கப்பட்டன. விழாவில் சிறப்புரையாற்றிய கேப்டன் விஜயகாந்த் வேலூரில் போதிய அளவு விளையாட்டு மைதானங்கள் இல்லாததால் விளையாட்டு வீரர்கள் தங்களது திறமையை வெளிப்படுத்த முடியாத நிலை இருப்பதாக கவலை தெரிவித்தார். திறமை மிக்கவர்களை தேர்ந்தெடுக்காததன் விளைவாகவே ஒலிம்பிக்கில் இந்தியாவால் தங்கம் வெல்ல முடியவில்லை என்றும் அவர் தெரிவித்தார். விளையாட்டுத் துறையில் லஞ்சம் பெற்றுக்கொண்டு திறமையில்லாதவர்கள் விளையாட்டுத் துறையில் சேர்த்துக் கொள்ளப்படுவதாகவும் கேப்டன் கண்டனம் தெரிவித்தார். சொல்றேன்னா இன்னைக்கு கூட விஸ்வநாட்ட கேட்டுக்கிட்டேன், விளையாட்டு வீரர்கள் இங்க அதிகம், ஆனா விளையாடுறதுக்கு இடம் தான் இல்லைங்க. தண்ணி வந்துருது, அதுக்குள்ள எல்லாமே உள்ள வந்துருது, விளையாட முடியல. ஆக விளையாட்டு தினத்தை சொல்லிட்டு போலாம். அதற்கு முன்னாடி இந்த வேலூர் சிறப்பம்சம் என் மனைவி சொல்லிச்சு. எனக்கு ஞாபகம்லாம் படிச்ச ஞாபகம் தான். வேலூர் சிப்பாய் கழகம் அதை இன்னைக்கும் பேசுவாங்க. வேலூர் கோட்டையை பத்தி பேசுவாங்க. அந்த வேலூர் கோட்டைக்குள்ள என்னென்ன இருக்குங்கிறத பத்தி நான் தெரிஞ்சுக்கிறேன். விளையாட்டுங்கிறது பல பிரச்சனை. என்னன்னா உடலுக்கு எக்ஸசைஸ். இன்னைக்கு சொல்றாங்க நாங்க கறி சாப்பிட மாட்டோம், நாங்க நடக்கிறோம், ஓடுறோம், இதைத்தானே நாங்க சொல்றோம். விளையாட்டு வீரராங்க, உங்களை யார் சாப்பிடு, நல்லா பண்ணிக்கிட்டு நல்லா உடல் எக்ஸசைஸ் என்பது என்ன? அதுவும் ஒரு விதமான விளையாட்டு. இப்போ ஒலிம்பிக்ல சொல்றாங்க இந்தியாவுக்கு தங்கமே கிடையாது. ஏன் தங்கம் கிடைக்கல? இந்த மனோகருங்கிற துப்பாக்கி சொல்றார். விஜயகாந்த் படத்தை பார்த்து நான் சின்ன வயசுல இருந்து துப்பாக்கி சொல்றேன். நான் அதே விஜயகாந்த் சொல்றேன், எங்களுடைய நரிக்குறவர்கள் கூட்டம் இருக்கு, குறிபாத்து சொல்லுவாங்க, குறிபாத்து அடிப்பாங்க. அதிமுக அரசின் வரலாறு காணாத மின்வெட்டால் விவசாயம் பாதிக்கப்பட்டு விவசாயிகள் வறுமையில் வாடி வருவதாக குறிப்பிட்ட கேப்டன், கடனுதவி கோரி கூட்டுறவு வங்கியில் விண்ணப்பிக்கும் விவசாயிகளிடம் இருந்து லஞ்சம் பெறுகிறார்கள் என்றும் குற்றம் சாட்டினார். தமிழ்நாட்டில் லஞ்சம் தலைவிரித்து ஆடுவதாகவும் கேப்டன் கூறினார். மின்சாரம் இல்லை என்பதற்கு அதிமுக அரசு தரப்பிலிருந்து இதுவரை எந்த விளக்கமும் கொடுக்கப்படவில்லை என்றும், மின்சார பிரச்சனையை தீர்க்க தவறிய அதிமுக அரசு பதவி விலக தயாரா என்றும் கேப்டன் கேள்வி எழுப்பினார். நீங்க என்ன பண்ணீங்க? மக்களுக்காக மக்கள் உங்களை தானே நம்பினாங்க. போன தடவை யாரை நம்பினாங்க, இந்த தடவை யார் நம்பினா, அதுக்கு முன்னாடி யார் தான் நம்பினாங்க? இவர் ஒருத்தர் நத்தம் விஸ்வநாதன் ஒருத்தர் இப்படி பிடிக்கிட்டே இருப்பாரு, சட்டையை ஏதோ ரப்பர் சட்டை கீழே போற மாதிரியே இப்படி எழுத்துக்கிட்டு அவருக்கு அவர் தான் தைக்கிறாரு. அப்புறம் அதாவது இன்னைக்கு நாட்டில் காத்தடிக்கல, அதனால கரண்ட் வரல, சரி. நிதி பற்றாக்குறை, அதனால் மின்சாரம் வரல, சரி.
புனல் மின்சாரம், அதுல சரியாக தண்ணி வரவில்லை, அதனால் மின்சாரம் சரி. அப்புறம் என்னையா சொல்லியா, அதனால இப்படியே தாங்க பேசிக்கிட்டே இருப்போம். இதை சொல்லி மின்சாரத்துக்கான கரண்டாக்கான வரேன் வேலூர்ல, இந்த இடத்துக்கு ஒரு இடத்துலயும் கரண்டாக்கான கேட்டா இவங்க சொன்ன தென்மேற்கு பருவக்காற்று. தென்மேற்கு பருவக்காற்றுன்னு ஒரு பாட்டு, அது எப்பயா வீசுறது. நான் சொன்னேன் காத்த நம்பாதீங்கன்னு. இன்னைக்கு நேரத்து சொல்ல கலைஞர் பிள்ளை நான் அறிக்கை கொடுத்துருக்கேன், காத்த நம்பி கரண்ட் இருக்கு கரண்ட். இவங்களை கேட்டா அவங்க ஆட்சியில போச்சு, அவங்களை கேட்டா இவங்க ஆட்சியில போச்சு. ரெண்டு பேர், நான் சொல்றேன் 2 பேர் ஆட்சியில கரண்ட்டுக்கு திட்டம் போடல மக்கள். கச்சத்தீவு, கூடங்குளம், நதிநீர் ஆணையம் உள்ளிட்ட பிரச்சினைகளை வலியுறுத்தி அதிமுக செயற்குழு கூட்டத்தில் தீர்மானம் நிறைவேற்றினார்கள். ஏற்கனவே இதே கோரிக்கையை வலியுறுத்தியும் மத்திய அரசை கண்டித்தும் குடியரசுத் தலைவர் தேர்தலை தேமுதிக புறக்கணித்ததாகவும் கேப்டன் குறிப்பிட்டார். மேலும் இந்த கோரிக்கைகளை வலியுறுத்தி அனைத்து கட்சியினரும் டெல்லியில் சென்று போராடலாம் என்று தாம் கூறிய கருத்திற்கு இதுவரை யாரும் ஒத்துழைப்பு தரவில்லை என்றும் கேப்டன் குற்றம் சாட்டினார். அரசியல்வாதிகள் பாலாற்றை ஆக்கிரமிப்பு செய்துள்ளதால் தற்போது பாலாறு பாதியாக சுருங்கிவிட்டது என்றும் கேப்டன் கூறினார். இன்னைக்கு என்னடானா பாராட்டுலாம், இரும்புக்காரை எங்கேயா இரும்புக்காரை கொண்டு அடக்குனீங்க, இன்னும் அள்ளிக்கிட்டு தான் இருக்கான் மேடம். போய் பாருங்க, பாலாறு கூட நான் வந்தேன், வரும்போது வரிசையா லாரி நிற்குது. என்னடான்னு பார்த்தேன், இன்னும் இவ்வளவு லாரி நிற்குதுன்னா இதுல மண்ணில் என்ன பண்றாங்க, இங்க இருந்து அள்ளி ஒரு மாட்டு வண்டியில் அள்ளி அப்படி கொண்டு போய் போட்டு, என்னன்னா கோர்ட் எங்களுக்கு ஆர்டர் கொடுத்துரு, அது இருக்கு ஒரு மலை மாதிரி 5 வருஷத்துக்கு விற்கலாம். செகண்ட் சேல், அந்த செகண்ட் சேல் அப்படிங்கிறது என்னன்னா கிட்டத்தட்ட 12,000 ரூபாய் 10,000 ரூபாய். இங்க யூனிட்டுக்கு எவ்வளவு, 3 யூனிட் எடுக்கலன்னா 950 ரூபானா, அந்த அதே நாங்க ஒரு பில்லு போட்டிருக்கோம் விஜயகாந்த்னு வச்சுக்காங்க, நாளைக்கு நைட்டு 4 மறுநாள் காலையில் தான் அது 950 ரூபாய்க்கு அள்ளலாம். அந்த மாதிரி லாரி கொண்டு. ஆனால் அதே மாதிரி பிரேமா என் மனைவி நானும் என்னையும் சொல்லிக்க, அவங்க திருட்டுத்தனமா அடிச்சா ஒரு பில்லை வச்சா ஒரு 1000 லாரி அடிச்சு அங்க போய் கொட்டி கொட்டி கொண்டு வந்துடும். எவ்வளவு ஒரு மோசமான ஆட்சி நடக்குதுன்னு பாத்துக்கோங்க. இதைத்தான் இந்த விஜயகாந்த் இருக்கு. அதே மாதிரி வேலூர் மாநகர மாவட்ட செயலாளர் ஜே விஸ்வநாதன் தலைமையிலும், கிழக்கு மாவட்ட செயலாளர் நித்யா, மேற்கு மாவட்ட செயலாளர் ஹரிகிருஷ்ணன் ஆகியோர் முன்னிலையிலும் நடைபெற்ற இந்த விழாவில் திருமதி பிரேமலதா விஜயகாந்த், மாநில இளைஞரணி செயலாளர் எல்.கே. சுதீஷ், மாநில உயர்மட்ட குழு உறுப்பினர் சேகர் மற்றும் சோளிங்கர் எம்எல்ஏ பி.ஆர். மனோகரன் மற்றும் மாநில, மாவட்ட, நகர, ஒன்றிய கிளை கழக நிர்வாகிகள், மகளிர் அணியினர், தொண்டர்கள் உட்பட ஏராளமான பொதுமக்கள் திரளாக கலந்து கொண்டனர். அணிசேரா நாடுகள் மாநாட்டில் கலந்து கொள்வதற்காக பிரதமர் மன்மோகன் சிங் இன்று ஈரான் புறப்பட்டுச் செல்கின்றார். இந்தியா, பாகிஸ்தான், ஈரான் உள்ளிட்ட 120 நாடுகள் உறுப்பினராக உள்ள அணிசேரா நாடுகளின் 16வது மாநாடு வருகிற வியாழக்கிழமை ஈரான் தலைநகர் டெக்ரானில் நடைபெறவுள்ளது. இந்த மாநாட்டில் பங்கேற்பதற்காக பிரதமர் மன்மோகன் சிங் 4 நாள் சுற்றுப்பயணமாக இன்று ஈரான் நாட்டிற்கு புறப்பட்டுச் செல்கின்றார். சர்வதேச நாடுகளின் கடும் எதிர்ப்புகளையும் மீறி ஈரான் நாடு அணு ஆயுதங்களை தயாரித்து வருவதால் கோபம் அடைந்துள்ள அமெரிக்கா உள்ளிட்ட மேற்கு நாடுகள் அந்த நாட்டின் மீது பொருளாதார தடைகளை விதித்துள்ளன. அந்த நாட்டில் இருந்து அதிக அளவில் எண்ணெய் இறக்குமதி செய்து வரும் இந்தியா உள்ளிட்ட நாடுகளை ஈரானுடன் உள்ள வாணிப தொடர்புகளை குறைத்துக் கொள்ளுமாறு அமெரிக்கா வலியுறுத்தியது. இதையடுத்து தற்போது அந்த நாட்டிடம் இருந்து செய்யப்பட்டு வந்த எண்ணெய் இறக்குமதியை இந்தியா சிறிது குறைத்துள்ளது. இருப்பினும் அமெரிக்காவின் கடும் எதிர்ப்பையும் பொருட்படுத்தாமல் இந்த சுற்றுப்பயணத்தின் போது ஈரான் நாட்டு தலைவர்களை பிரதமர் மன்மோகன் சிங் சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தவுள்ளார். இந்த மாநாட்டில் சர்ச்சைக்குரிய ஈரான் அணு திட்டம், சிரியா கலவரம் மற்றும் பிராந்திய விவகாரங்களுக்கு முன்னுரிமை கொடுக்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இலங்கை ராணுவ வீரர்களுக்கு இந்தியாவில் கொடுக்கப்படும் பயிற்சியை நிறுத்த முடியாது என்று மத்திய அரசு அறிவித்துள்ளது. இலங்கை ராணுவ வீரர்களுக்கு சென்னை தாம்பரம் விமானப்படை நிலையத்தில் பயிற்சி கொடுக்கப்பட்டு வந்தது. இதனை கண்டித்து தமிழ்நாட்டின் பல்வேறு பகுதிகளில் போராட்டம் நடைபெற்றது. இதையடுத்து தாம்பரத்தில் தொழில்நுட்ப பயிற்சி பெற்று வந்த இலங்கை விமானப்படை வீரர்கள் 9 பேர் அங்கிருந்து பெங்களூருவில் உள்ள எலகங்கா விமானப்படை நிலையத்திற்கு மாற்றப்பட்டனர். இந்நிலையில் டெல்லியில் செய்தியாளரிடம் பேசிய பாதுகாப்புத்துறை இணையமைச்சர் பல்லம் ராஜு, இரு நாடுகளின் நட்புறவின் காரணமாக இந்த பயிற்சி கொடுக்கப்பட்டு வருவதாக கூறினார். மாநில அரசுகளின் கருத்துக்கள் பரிசீலிக்கப்பட்டாலும் இரு நாடுகளின் உறவை கருத்திற்கொண்டு இலங்கை வீரர்களுக்கு தொடர்ந்து பயிற்சி கொடுக்கப்படும் என்று மத்திய அமைச்சர் பல்லம் ராஜு தெரிவித்துள்ளார்.
இதனிடையே குன்னூர் வெலிங்டன் ராணுவ பயிற்சி முகாமில் இலங்கை ராணுவ வீரர்களுக்கு பயிற்சி கொடுக்கப்படுவதை கண்டித்து தேமுதிகவினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வருவது குறிப்பிடத்தக்கது. தமிழ்நாட்டில் லஞ்சம் ஊழல் அதிகரித்து வருவதாக திருமதி பிரேமலதா விஜயகாந்த் குற்றம் சாட்டியுள்ளார். வேலூரில் நடைபெற்ற மக்களுக்காக மக்கள் பணி திட்டத்தில் விளையாட்டு வீரர்களுக்கு 20 லட்சம் ரூபாய் மதிப்பிலான நலத்திட்ட உதவிகளை கேப்டன் வழங்கினார். இந்த விழாவில் கலந்து கொண்டு பேசிய திருமதி பிரேமலதா விஜயகாந்த், வாழ்க்கையில் வெற்றி பெற விளையாட்டு, கல்வி ஆகிய இரண்டும் அவசியம் என்றும் தன்னம்பிக்கையுடன் செயல்பட்டால் வெற்றி உறுதி என்றும் தெரிவித்தார். பாலாற்றின் குறுக்கே ஆந்திர அரசு அணை கட்டியதால் வேலூர் மாவட்டத்தில் விவசாய தொழில் பாதிக்கப்பட்டு விட்டதாகவும், எனவே அனைத்து நதிகளையும் இணைக்கும் திட்டத்தை செயல்படுத்துவது அவசியம் என்றும் அவர் வலியுறுத்தினார். வேலூர் மாவட்டம் விவசாயத்தை சார்ந்த பூமி. இங்க விவசாயம் பொய்த்து போய்விட்டது. பாலாறுல இன்னைக்கு தண்ணியே கிடையாது. நாங்கெல்லாம் சின்ன குழந்தைங்களா இருந்தப்ப போன தண்ணி, அதற்கப்புறம் பாலாற்றுல தண்ணியே பார்க்க முடியாத ஒரு நிலைமை. இங்க குடியாத்தம் பக்கத்தில் இருக்கிற ஓர்தான அணை நிரம்பினால்தான் அந்த பக்கம் இருக்கிற விவசாயத்துக்கு எல்லாமே தண்ணி வரும். ஆனால் ஆந்திராவில் இன்னைக்கு அணை கட்டி ஒட்டுமொத்தமாக அந்த பகுதியில தண்ணீரே வராமல் நமது வடார்காடு மாவட்டத்தை ஒரு வறட்சி பூமியாக மாற்றிக் கொண்டிருக்கும். அனைத்து மாநிலங்களுக்கும் இந்த மீட்டிங் மூலமாக நாம கடுமையான எச்சரிக்கை விடுகிறோம். தமிழ்நாட்டிற்கு தேவையான முல்லை பெரியாறு, காவேரி, பாலாறு அத்தனை நதிகளிலும் நீர் இங்க தமிழகத்திற்கு வரவழைக்கப்பட்டு தமிழகத்தில் விவசாயிகள் சிறந்த முறையிலே வாழ்ந்தார்கள் என்று சரித்திரம் படைக்கக்கூடிய அளவு உறுதியாக நமது கேப்டன் அவர்கள் நதிகளை இணைக்கும் திட்டத்தை முதல் திட்டமாக வரப்போகும் பாராளுமன்ற தேர்தலிலே மக்கள் பிரச்சனையாக அந்த பிரச்சனையில் முதல் எடுத்து செல்வார் என்பதை உறுதியாக இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். மின்வெட்டு, பேருந்து கட்டணம், பால் விலை உயர்வு ஆகியவைதான் கடந்த 1.5 ஆண்டுகால அதிமுக ஆட்சியின் சாதனை என்றும், தற்போது லஞ்சம் ஊழல் அதிகரித்து வருவதாகவும் திருமதி பிரேமலதா விஜயகாந்த் புகார் தெரிவித்தார். ஊழலை ஒழிப்பதுதான் தேமுதிகவின் கொள்கை என்று சொன்னபோது பலர் கிண்டல் செய்ததாகவும், தற்போது நாடே லஞ்சம் ஊழலில் சிக்கி தவித்து வருவதை திருமதி பிரேமலதா விஜயகாந்த் சுட்டிக்காட்டினார். நிலக்கரி ஊழலில் சிக்கி தவிக்கும் பிரதமர் மன்மோகன் சிங் காசை கரியாக்காமல் கரியை காசாக்கி இருப்பதாக அவர் கூறினார். 100 ஆண்டு பேசும் ஓராண்டு சாதனைன்னு சொல்றாங்களே, என்ன சாதனை இங்க நிகழ்ந்திருக்கிறது? மின்வெட்டு பிரச்சனை ஒரு சாதனை, மின் கட்டண உயர்வு ஒரு சாதனை, குடி தண்ணீரே இல்லாத ஒரு நிலைமை ஒரு சாதனை, அடிப்படை வசதிகள் கூட இல்லாமல் இன்னைக்கு தமிழகம் பின்னோக்கி செல்வது ஒரு சாதனை என்று அவலங்களை தான் நாம சொல்ல முடியுமே ஒழிய சாதனை என்று இங்க சொல்றதுக்கு ஒண்ணுமே கிடையாது. தேமுதிக என்ற ஒரு கட்சி ஆரம்பிக்க போட்ட போது நமது கொள்கையாக கேப்டன் சொன்னது என்ன? லஞ்சத்தை ஒழிப்போம், ஊழலை ஒழிப்போம் என்று சொன்ன ஒரே தலைவர் இன்னைக்கு கேப்டன் தான். அன்னைக்கு எல்லா கட்சியும் கிண்டல் பண்ணாங்க கேப்டனை பார்த்து, இதெல்லாம் ஒரு கொள்கையான்னு. ஆனா இன்னைக்கு நடப்பது என்ன? இந்தியா முழுக்க நடப்பது என்ன? லஞ்சம் ஊழலை ஒழிக்க வேண்டும் என்ற ஒரே குரல் தான் ஓங்கி ஒலித்துக் கொண்டிருக்கிறது. அந்த குரலின் ஒட்டுமொத்த சொந்தக்காரரான நமது ரமணா அவர்களுடைய ஆட்சியில லஞ்சம் ஊழல் இல்லாத இந்த இளைஞர்கள் பட்டாளத்தை கையில வைத்துக் கொண்டு லஞ்சம் ஊழல் இல்லாத ஆட்சியை நிச்சயமாக நமது கேப்டன் அவர்கள் அமைப்பார். இதில் எந்த மாற்று கருத்துமே கிடையாது. அனைத்து கட்டணங்களும் வரலாறு காணாத அளவுக்கு உயர்ந்து விட்டதாக கூறிய அவர், போலிகளை இனம் கண்டு அவர்களை மக்கள் விரட்ட வேண்டும் என்று வேண்டுகோள் விடுத்தார். லஞ்சம் ஊழல் இல்லாத ஆட்சி அமைய மக்கள் பாடுபட வேண்டும் என்றும் அவர் கேட்டுக்கொண்டார். தூத்துக்குடி அனல் மின் நிலையத்தில் மின் உற்பத்தி பாதிப்பு.